வார்த்தையில் பொண்ணை கரெக்ட் பண்ணும் சார். ஒரே வார்த்தை. என்ன சார் சொல்லலாம்? ஆக்சுவலாக போயிட்டு வான்னு சொல்லலாம். ஏப்பா நீ வேற அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி கவிதைகள் வந்து சொல்கிறதுக்கு வந்து சாரால் தான் முடியும். எப்பயுமே வந்து நிறைய காதல், திருமணம் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி நீங்கள் ஏதாவது கவிதை சொல்லணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ராஷி கண்ணா மேடம்க்கு ஏதாவது ஒரு கவிதைனா என்ன கவிதை சொல்லுவீங்க? ராஷி கண்ணாவே ஒரு கவிதை தான், அவங்களுக்கு ஒரு கவிதை தேவையில்லை. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பட் இருந்தாலும் திடீர்னு கேட்டதால, அவங்க என்ன சாதாரண பொண்ணா, உலகத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் கைகோர்த்து ஒன்னா இந்த கல்லூரிக்குள்ள வந்தா அதான் ராஷி கண்ணா. ஆஹா ஆஹா. ஓகே ஓகே, நன்றி சார். ஹீரோயினுக்கு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்லணும் எப்படி? எங்கள் அண்ணனுக்கு சொல்லுங்க சார். எப்பா ஜீவா அண்ணனுக்கு சொல்லலாமாப்பா? எவ்வளோ பசங்க இருக்கோம் பாருங்க. ஜீவா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய புன்னகை தான். ஸோ அதை வச்சு ஏதாவது சொல்லலாம். அவருடைய புன்னகை எப்போதுமே இருக்கும் ரோஜா பூவா. அந்த பூவுக்கு பெயர் வைத்தால் அதுதான் ஜீவா. நன்றி, போதும் கவிதை. கடைசியா ஒன்னே ஒன்று சார். ஆக்சுவலாக எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டோம். இவ்வளோ கரும்பு பானைலாம் இருக்குது. பொங்கல் வரப்போகுது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி 28 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுப்போம். பொங்கலுக்கு ஏதாவது ஒரு கவிதை. பொங்கலோ பொங்கலே சிறந்த கவிதை தான். நம்பிக்கையே அடுப்பு, முயற்சியே நெருப்பு, வைத்து பாருங்கள் சரித்திரமே பேசும் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல். நன்றி. நான் சொன்ன கீழே ஒரு பையன் சொல்கிறான் சார். போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல், கடைசி வரையும் நான் கன்ஃபார்ம் சிங்கிள் அப்படின்ற ஒரு பையன். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.